சென்னை மாநகரில் பேருந்துகளை தனியார் இயக்கினால் பணி நியமனங்களில் சமூக நீதி பாதிக்கப்படும் என்று சிஐடியு மாநில செயலாளர் சவுந்தரராஜன் கவலை தெரிவித்திருக்கும் நிலையில் அதில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்துள்ளார். தனியார் வேலைக்கு ஆள் எடுக்கிற போது, கண்டக்டர் டிரைவர்கள் டெக்னிக்கல் எடுக்கிற போது அவர்கள் பட்டியலின மக்களுக்காக அல்லது பிற்பட்ட மக்களுக்காக என்றெல்லாம் இடஒதுக்கீடு தரப்போவதில்லை. சமூக நீதி அங்கே செத்து போகும். தனியார் மயம் இருந்த பேருந்துகளை அரசு மயமாக்கி இப்படிப்பட்ட ஒரு போக்குவரத்து கழகம் நிரூபிக்கப்பட்டு தமிழகத்திலே இந்தியாவிலேயே அதிக பேருந்துகள் இருக்கின்ற ஒரு போக்குவரத்து கழகமாக கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். எனவே அவருடைய இந்த செயல்பாட்டிற்கு எந்த குந்தகமும் வராத வகையில் இந்த பேருந்துகள் அரசு வசம்தான் இருக்கும். கூடுதலாக வசதி தேவைப்படுகிற இடங்களுக்கு கூடுதல் வசதி அளிப்பதற்கு தான் இந்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே மாசிமக திருவிழாவை ஒட்டி கருக்காடிப்பட்டியில் நடைபெற்ற வடமாடு போட்டியில் வீரர்கள் தீரத்துடன் செயல்பட்டு காளைகளை அடக்கினர். இதில் ஒவ்வொன்றாக இறக்கப்பட்ட காளையை அடக்க ஒரே நேரத்தில் 9 பேர் கொண்ட குழுவினர் களம் இறங்கினர். 25 நிமிடங்களுக்குள் காளையை அடக்கிய குழுவுக்கு பரிசு வழங்கப்பட்டது. தவறிய பட்சத்தில் காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதில் வரிசை கட்டி வந்த மாடுபிடி வீரர்களை காளைகள் மிரட்டின. அதேவேளையில் அணியாக சாமர்த்தியமாக செயல்பட்ட வீரர்கள் காளையை அடக்கி பரிசுகளை அள்ளிச் சென்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சேதமடைந்த பள்ளி கட்டடத்தில் மாணவ மாணவியர் படிக்கும் அவல நிலை காணப்படுகிறது. கோரந்தாங்கல் அரசு தொடக்கப் பள்ளியில் மேற்கூரை பெயர்ந்த நிலையில் உள்ள கட்டடத்தில் மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தப்படுகிறது. அச்சத்துடன் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதாக கூறும் பெற்றோர் கட்டடத்தை சீரமைக்க வேண்டும் அல்லது புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். இது தொடர்பாக மாவட்ட வட்டார கல்வி அலுவலரிடம் நமது செய்தியாளர் கேட்டபோது பள்ளி மாணவர்களை அருகில் உள்ள வேறொரு பள்ளியில் படிக்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கட்டிடத்தின் தரத்தை ஆராய்ந்த பின்னர் புதிய கட்டடம் கட்டித்தர ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். நெகிழி குப்பைகளால் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா சென்ற ஹெலிகாப்டர் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. கல்புர்கி மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க எடியூரப்பா சென்றார். அப்போது அவர் வருகைக்காக ஹெலிபேட் அமைக்கப்பட்டது. ஹெலிகாப்டர் தரையிறங்கும் வேகத்தில் அருகில் கிடந்த பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் பைகள் காற்றில் பறந்தன. இதனால் ஹெலிகாப்டர் இறங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. பீகாரில் மதுபோதையில் பாம்பிற்கு முத்தமிட்டு விளையாடிய இளைஞர் உயிரிழந்தார். நவாடா மாவட்டத்தைச் சேர்ந்த திலீப் என்பவர் மதுபோதையில் விஷப்பாம்பு ஒன்றை பிடித்து விளையாடினார். போதை உச்சிக்கு ஏறிய இளைஞர் பாம்பிற்கு முத்தமிட்டு தனது அன்பை வெளிப்படுத்தினார். மேலும் கடவுளின் முன்பு பாம்பை வைத்து அவர் வழிபாடும் நடத்தினார். ஒரு கட்டத்தில் சோர்வடைந்த இளைஞர் பாம்பை தோளில் சுமந்து சென்று வழி அனுப்பி வைத்தார். அடுத்த சில நொடிகளில் இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். அப்போதுதான் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு இளைஞரை பாம்பு தீண்டியது தெரிய வந்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சேதமடைந்த பள்ளி கட்டடத்தில் மாணவ மாணவியர் படிக்கும் அவல நிலை காணப்படுகிறது. கோரந்தாங்கல் அரசு தொடக்கப் பள்ளியில் மேற்கூரை பெயர்ந்த நிலையில் உள்ள கட்டடத்தில் மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தப்படுகிறது. அச்சத்துடன் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதாக கூறும் பெற்றோர் கட்டடத்தை சீரமைக்க வேண்டும் அல்லது புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். இது தொடர்பாக மாவட்ட வட்டார கல்வி அலுவலரிடம் நமது செய்தியாளர் கேட்டபோது பள்ளி மாணவர்களை அருகில் உள்ள வேறொரு பள்ளியில் படிக்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கட்டிடத்தின் தரத்தை ஆராய்ந்த பின்னர் புதிய கட்டடம் கட்டித்தர ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மகளிர் பிரீமியர் லீகில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் உத்தரப்பிரதேச அணி வீராங்கனை கிரண் தனது பேட்டில் தோனியின் செல்லப்பெயரான MSD07 என்ற குறியீட்டை வைத்திருந்தது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. கிரண் விளையாடிய பேட்டில் எந்த அணி ஸ்பான்சர்களின் லேபிள்களும் இல்லாமல் இருந்தது. 5 பவுண்டரிகள் 2 சிக்சர்களை பறக்கவிட்ட கிரண் அரை சதம் கடந்தார். தோனி ரசிகர்கள் வலைதளங்களில் கிரணுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். 170 ரன்கள் என்ற இலக்கை உத்தரப்பிரதேச வாரியர்ஸ் அணி விரட்டி பிடிக்க முக்கிய காரணமாக கிரண் திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மார்ச் 8ஆம் தேதி முதல் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் 3 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலையே நிலவும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்துக் கொடுப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹொசூரைச் சேர்ந்த ரவி என்பவர் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க தெரியாமல் வருபவர்களிடம் முதலில் பின் நம்பரை வாங்கிக் கொண்டு உங்கள் கார்டு வேலை செய்யவில்லை என்று கூறுவார். அத்துடன் அந்த கார்டை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு தெரியாமல் வேறு கார்டையும் கொடுப்பார். பின்னர் மற்றொரு ஏடிஎம் மையத்திற்கு சென்று மொத்தமாக பணத்தை சுரண்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதேபோன்று 10க்கும் மேற்பட்டோரிடம் மோசடி செய்த புகாரில் ரவியை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்து 20,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 1,50,000 ரூபாய் மதிப்பிலான பிரிட்ஜ், டிவி உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் டைடல் பார்க் வளாகம் விரையின்ற ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் கட்டி முடிக்கப்படும் என்று அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். பீளமேடு பகுதியில் எல்காட் நிறுவனம் மூலமாக 114 கோடி ரூபாயில் 2,94,000 சதுர அடி பரப்பளவில் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான கட்டடம் கட்டப்படுகிறது. இதற்கான பணிகளை துரிதப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் அமைச்சர் வேலு ஆய்வு மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர் பேசிய அவர், கோவையில் வேலை வாய்ப்பை உருவாக்கும் நோக்கத்தில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்றார். 30/4/2023 கட்டி முடிக்கப்படும். கட்டி முடித்த உடனே 26 கம்பெனிகளுக்கு இடம் ஒதுக்கி தரப்படும். அது ஒதுக்கி தருவதன் மூலமாக 14,000 பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும். எனவே இது விரைந்து செயல்படுத்துவதற்காகத்தான் இங்கு ஆய்வு மேற்கொண்டேன். உத்தரப்பிரதேசத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு உதவும் வகையில் 77 டிராக்டர்களின் சேவையை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தார். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் 6 ஆண்டுகளில் கரும்பு விவசாயிகளுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுள்ள நலத்திட்டங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜகவே ஆட்சி செய்வதால் உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளின் வளர்ச்சி மற்றும் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் யோகி ஆதித்யநாத் கூறினார். கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக தங்கியிருந்த ஒருவர் திடீரென காணாமல் போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையைச் சேர்ந்த 45 வயதான கணேசன் கடந்த 2007ஆம் ஆண்டு ஈஷா மையத்தில் இணைந்தார். பின்னர் தனது பெயரை சுவாமி பவதூதா என மாற்றிக்கொண்டு அங்கேயே தங்கியிருந்தார். கடந்த 28ஆம் தேதி வெள்ளியங்கிரி மலைக்கு செல்வதாக கூறி சென்ற இவர் இதுவரை திரும்பவில்லை என கூறப்படுகிறது. அவரது உறவினர்களிடம் விசாரித்தபோது சொந்த ஊருக்கும் செல்லவில்லை என்பது தெரியவந்தது. இதனையடுத்து ஈஷா நிர்வாகம் சார்பில் ஆலந்துறை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஈஷா மையத்திலிருந்து வெளியேறிய சுபஸ்ரீ என்ற பெண் ஆலந்துறை பகுதியில் உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் பங்கேற்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. 4 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடரில் 3 போட்டிகள் நிறைவடைந்துள்ளன. இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை வகிக்கிறது. இந்த சூழலில் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸின் தாயாருக்கு புற்றுநோய்க்கான மருத்துவ சிகிச்சை சிட்னியில் நடைபெறுகிறது. இதில் உடன் இருப்பதற்காக அவர் 2வது டெஸ்ட் முடிந்த போதே நாடு திரும்பிவிட்டார். அவர் எப்போது அணிக்கு திரும்புவார் என்ற எந்த உறுதியான தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. எனவே பேட் கமின்ஸ் இல்லாத பட்சத்தில் 3வது போட்டியை போலவே 4வது டெஸ்ட் போட்டியிலும் ஸ்டீவ் ஸ்மித் அணியை வழிநடத்துவார் என்று தெரிகிறது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.